எனக்கு உண்மையிலே என்னுடைய ஓட்டம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய கவிதையினுடைய ஏதாவது ஒரு புள்ளியை நோக்கி தொடுறதுக்கு தான். நான் வெறுமனே ஒரு வெஜிடபிள் மாதிரி ஒரு இடத்துல இருந்தேன்னா எனக்கு எதுவுமே தோணாது. நான் நிறைய விஷயங்களோட நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன். வந்துட்டு நிறைய மனிதர்களோட, நிறைய மனித இயல்புகளோட, நிறைய பிரச்சனைகளோட நான் போராடிக்கிட்டே இருக்கேன். எல்லாத்தையும் இன்டென்ஸாக ஃபீல் பண்ணுறேன். நான் அதை அப்படியே எழுதுறது கிடையாது. அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் வேற ஒரு விஷயத்தை எழுதுறதுக்கு நான் பயன்படுத்துகிறேன். ஒரு அப்சர்டிட்டி, ஒரு அபத்தத்தை நான் டெய்லி நான் மீட் பண்ணுறேன்னு வைங்க. ஏதோ ஒரு ஆழமான உணர்வினுடைய ஒரு அபத்த நிலையை எழுதுறதுக்கு இந்த உணர்வு எனக்கு பயன்படும். ஒரு விதத்தில் என்னை நானே ஒரு மெட்டீரியலாக, ஒரு கச்சா பொருளாக நான் வந்து உருவாக்கி கொள்கிறேன்னு சொல்லணும். இது ஒரு சுய பலி. இதை நான் ரொமான்டிசைஸ் பண்ணி சொல்லலை. நான் வந்து எனக்கு அதில் நம்பிக்கையும் இல்லை. ஆனால் ரொம்ப இன்டென்ஸாக எழுதுகிற எல்லாருமே இதைத்தான் சொல்லுவாங்க. ஒரு சுய பலி இல்லாமல் தன்னைத்தானே நிர்வாணப்படுத்தி கொண்டு ஒரு வெட்ட வெளியில் அம்மனமாக நிற்பது போன்ற ஒரு விஷயம் எனக்குன்னு பர்சனலாக வச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. என் வாழ்க்கையில் நடக்கிற, என் மனசில் நடக்கிற எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அதை வச்சு என் மேலே ஜட்ஜ்மெண்ட்ஸ் உருவாக்குவாங்க, இல்லை என் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவமானகரமான உணர்வுகளை உருவாக்குவாங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எழுதுறதுக்கு வேறு வழியே கிடையாது. இப்படி தான் எழுதணும்.